என்ன கேள்வி ராஜா, நான் உங்களுக்கு செய்கிறோம் ராஜா அப்படின்னு நாங்கள் வரோம் 2 மாநாடு. 3வது போட்டுட்டுமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இடம் தரத்துக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இடம் ஜாஸ்தி இடம் தேவைப்படுது. அந்த மாதிரி ஜாஸ்தி இடம் கிடைக்கிறது கோயம்புத்தூர். நாங்கள் கோயம்புத்தூர் வந்து முடிவு பண்ணால் எதையும் சாதிக்கும். திருநெல்வேலி மாதிரி அந்த ஊர் நல்ல மக்கள், நல்ல அருமையான மக்கள். நான் அங்கே இருந்திருக்கேன். பழகிட்டா உயிரே கொடுப்பாங்க. பழகணும். ஆனால் நம்ம பழகிறது கோயம்புத்தூர் வந்து திமுக பெல்ட்டுங்கிறாங்களே. துக்கு தானே. நாங்கள் எதிரின்னு சொல்லிட்டோமா, அப்புறம் என்ன பெட்டு? நாங்கள் தான் எதிரி நீங்கன்னு சொல்லிட்டோம். நீங்கள் எங்கே குவிங்க, நாங்கள் அங்கே போகாமல் அங்கே ஜெயிக்காமல் வேறு ஊரில் ஜெயிக்கிறதா? வேறு ஊரில் ஜெயிக்கிறதான் கேட்குறேன். கொங்கு மண்டலமே வந்து செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் இருக்கான். செந்தில் பாலாஜியை மீறி வந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பேர் தான் நாடி கிடக்கு. அவங்க தெரியாதா? இப்போ போய் கோயம்புத்தூர் நான் போயிட்டு இருக்கேன், பேரே நாடி கிடக்கு. இப்போ யார் வரான்னு பார்க்கணும்ல. பெண்கள் நல்லா புரிஞ்சுங்க. பெண்கள் எங்கே கூட்டம் சேருதோ அங்கே வெற்றி நிச்சயம். யாராக இருந்தாலும் சரி. மதுரை மாநாட்டில் பார்க்கல இல்லையா? எத்தனை பெண்கள் பஸ் ஸ்டாண்டில் இந்த கண்டக்டர் இறக்கி விட்டான். என் கண்ணால் நான் பார்த்தேன். சென்னையில் பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்ட்டான். ரயில்வேலையும் லேடிஸ் வண்டியில் ஏறாதான்ட்டான். லேடிஸ் இல்லை, கர்ப்பிணி பெண்கள் எங்கே போகிற கட்சிக்காரனே கேட்டோம். விஜயை பார்க்க முதல்ல இறங்கினி டிக்கெட்டை கேன்சல் பண்ணு. நானே என் கோச்சில் நான் 3 பேரை இறக்கி விட்டேன். தலைவன் அப்படி வர சொல்லல. டிவியில் டேரக்டாக டெலிகாஸ்ட் காமிக்கிறேன். வீட்டில் பாரு ராஜா போ, தங்கம் நீ போன்னு அனுப்பிச்சி விட்டேன். அங்கே இதாவது நடந்து ஒன்று அது இத்தனை பேர் செத்தான்னு வரதுக்கா? இந்த ராபோவில் நடந்து வந்த 3 பேர் தூக்குனதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, எல்லாரும் பேசுகிறீங்க. வேறு என்ன நடந்தது சொல்லுங்கள். தப்பான விஷயம் எதாவது நடந்தது? ஏதாவது மாநாட்டில் வந்து லாரி கவுந்தது, சாப்பாடு பற்றாக்குறை, செல்போன் திருடு, சொல்லு. நீ போன மாநாட்டுக்கு அப்படி தான் சொன்னேன். நீங்கள் சொன்னது எல்லாமே அதான் முதல் மாநாட்டிலே சொல்லிட்டு அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறா அது இல்லைன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ண பிறகு இந்த மாநாட்டுக்கு வாயே திறக்கலை. இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஆடு மாடுக்கு மாநாடு போடுறாரு, மரத்துக்கு கூட மாநாடு போடுறாரு, இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க. உங்கள் மாநாடை பார்த்துட்டு அவர் ஒரு போடு போட்டார், அதை பார்த்தீங்களா? அவருக்கு கொஞ்சம் ராமாயணம் படிச்சிருக்காரான்னு